வணக்கம் நண்பா, நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிசினஸ் டாபிக் என்னன்னா பேப்பர் பேக் வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சைடுல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நம்ம சேனல்ல எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போகணும் நீங்க எதனா நினைச்சீங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி டெய்லியும் பிசினஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பிசினஸாவது உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் வந்து சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் பேக் மேனுஃபேக்சரிங் என்ன மிஷின் யூஸ் பண்றது, பிரிண்டிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணலாம், இதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், என்னென்ன ரா மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்றது, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எவ்வளவு ஏரியா தேவைப்படும், மேன் பவர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தேவைப்படும், அதுக்கப்புறம் எவ்வளவு ப்ராஃபிட் வரும், இதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுலயே 3 டைப் ஆஃப் மிஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைஸ் கம்மி, மேல இருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட், அது வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் மிஷின், கீழே இருக்கு பாத்தீங்களா இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு மேனுவலை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் அதிகமாக இருக்கும். நான் எதை சஜஸ்ட் பண்றேன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக வாங்கிக்கலாம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லேபர் சார்ஜ் எதுவுமே இருக்காது. நீங்க ஒரே ஆளே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லா வந்து பார்த்துக்கலாம். இது பிரிண்டிங் மிஷின் வந்து நீங்க அது வந்து நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கலாம். எப்படின்னா நீங்கள் வந்து பூ டிசைன் போடலாம், அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனி பிராண்டிங் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் இது அந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பேப்பர் இதில் வந்து கேட்டகரியாக இருக்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரிஸில் எல்லா டைப் ஆஃப் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண முடியும். இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5 lakhsலேருந்து 10 lakhs கிட்ட வரும். இதுவே நீங்கள் மேனுவல் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 lakh குள்ளே முடிஞ்சிடும். இதுவே வந்து செமி ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 lakhsலேருந்து 10 lakhs கிட்ட வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே அந்த பிரிண்டிங் மிஷினே வந்து பார்த்தீங்கன்னா 1 lakhsலேருந்து 10 lakhs கிட்ட வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து 7000 பீஸ் கிட்ட மேனுஃபேக்சரிங் பண்ணும். எவ்வளோ பேப்பர் ரோல் கிட்ட எடுக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா 16 kg கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு எடுக்கும். இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிசினஸில் நீங்கள் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிடலாம். நான் சொல்கிறது என்னன்னா இந்த மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங் இல்லை அப்படின்னா இந்த பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணவே முடியாது. ஏன்னா மேனுஃபேக்சரிங் 1 ஹவர்லேயே இவ்வளோ பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எத்தனை நாள் சேல்ஸ் பண்ணுவீங்கன்றதை பார்க்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களால் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டிங் சைடில் வந்து பண்ண முடியும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எடுத்து ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு ரா மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பேப்பர் ரோல் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க. இது கேஜி எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 25 rupeesலேருந்து 40 rupees கிட்ட வருது பர் கேஜி. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மேலே கலரிங் கொடுக்குறீங்களா அது பூ டிசைன் வந்து எந்த மாதிரி வேணால் கொடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்லேயே வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குன்னு தனியாக இங்க் இருக்குது, பெயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் கலர் வாங்கிட்டு அது மேலே பெயிண்டிங் கொடுத்து பூ டிசைன் வந்து வர வைக்கலாம். இந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வேணும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்லேயே அவைலபிளாக வருது. இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் பெரிய செலவே கிடையாது. உங்களுக்கு பொறுத்தவரை மிஷினரிஸ் மட்டும் தான் அதிக செலவு. இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணோம் அப்படின்னா பெரிய விஷயம் என்னன்னா மார்க்கெட்டிங் முக்கியம். ஏன்னா இந்த ஃபீல்டை பற்றி மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்க இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு டேரெக்டாக கடையில் பேசி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கிற கடை எல்லாத்தையும் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து இந்த பிஸ்னஸை வந்து ஈஸியாக பெருசாக கொண்டு போகலாம். இதுக்கான ப்ராசஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணுறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி மட்டும் தான் கொடுக்கும். நீங்கள் ஹோல்ட் பண்ணி அந்த இது பண்ணுற மாதிரி இருக்கும். செமி ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கட் பண்ணி கொடுத்துரும். அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹோல்ஸ் போட்டு அந்த இது மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு ஒர்க்கே இருக்காது. கம்ப்ளீட் பேக் மேனுஃபேக்சரிங் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். நீங்கள் ஈஸியாக எடுத்து அப்படியே வந்து டேரெக்டாக சேல்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம். இதில் நான் எது சஜஸ்ட் பண்ணேன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பண்ணுங்கள். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதுலேயே சின்ன சைஸ்லேயும் மிஷினரிஸ் இருக்குது. நான் வந்து பெருசாக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் மாதிரி பண்ணுறதுக்கான ஐடியா தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400லேருந்து 500 square feet இருந்தாவே போதும். இதுவே நீங்கள் மேனுவல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லேபர் வந்து 3 to 4 numbers வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுவாங்க. நீங்கள் லேபர்ஸே இல்லாமல் பண்ணோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேபர்ஸே இல்லைனா நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக்னா கூட ஒரு 2 பேராவது தேவை. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லேபர்ஸே தேவையில்லை, நீங்களே பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏன்னா பெரிய ஒர்க்கே இருக்காது. இப்போ மேனுஃபேக்சரிங் ஆகி வர பேக்கை மட்டும் நீங்கள் எடுத்து பேக் பண்ணி அப்படியே சேல்ஸுக்கு அனுப்பலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறோம், உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்ன்றத பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் பர் கேஜிக்கு வந்து 10 rupeesலேருந்து 20 rupees கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து உங்களுக்கு ஒரு 8,000
8,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்கும். 8,000 இதுக்கு மேலேயும் பண்ணலாம். உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும்னா ஒரு நாளைக்கே 20,000 30,000 கூட ஏர்ன் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு நான் மினிமமாக சொல்கிறது, பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,000 கிட்ட நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 1 hour நீங்கள் அந்த மிஷினை ரன் பண்ணிங்கன்னா அப்படி கூட பர் இயருக்குன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு 3 lakhs கிட்ட ப்ராஃபிட் இருக்கும். இதுவே உங்களால் நல்லா வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடை ஏற்கனவே பிடிச்சி வச்சிட்டேன், எனக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸில் நீங்கள் வருஷத்தில் எடுக்க வேண்டியதை 4 மாதத்துலேயே 10 லட்சம் கூட ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் இந்த பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டாக நீங்கள் கூட சப்ளை பண்ணலாம். இப்போ ஏற்கனவே ஒரு இடத்துல பேக் வாங்கிட்டு இருப்பாங்க, அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள விட கம்மியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். பெருசாக இல்லை, நீங்கள் ரெகுலராக கொடுக்க என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் உங்களதே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தான் ட்ரபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் தான். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன மிஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை பை பண்ணி கூட ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பிஸ்னஸ் எந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வர ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிஸ்னஸ் வந்து பெருசாக பண்ணலாம். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த பேக் மேனுஃபேக்சரிங் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் டெய்லியும் போட்டுட்ருக்கோம். இந்த பிஸ்னஸ் இல்லைனா கூட ஏதோ ஒரு பிஸ்னஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாரா இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போகணும் நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.